ஆர் அஸ்வின் ரீசெண்டா சாய் கிஷோர் போலிங்ல டிஎன்பிஎல்ல அவுட் ஆகிட்டு கண்டிப்பா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆன வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஆர் அஸ்வின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாய் கிஷோர் போலிங் ஓவர் த விக்கெட்ல இருந்து ஆடுறாங்க. ஸ்வீப் அடிக்கிறதுக்கு நவுந்து போய் ஆடுறாருங்க. ஆனா எல்பிடபிள்யூ கொடுத்துட்றாங்க. பால் வாஸ் கிளியர்லி பிச்சிங் வே அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் அண்ட் அது உள்ள டேர்ன் ஆகி வருது. ஸோ ஆர் அஸ்வின் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அம்பையர் அவுட்டு கொடுத்தோடனே அந்த லேடி அம்பையர் கிட்ட மேம் அவர் ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறாரு மேம், அது எப்படி அவுட்டு, பால் பிச்சிங் டவுன் த லெக் சைட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் 2 ரிவ்யூஸையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச்ல அம்பையர் எரர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் அண்ட் இந்த மாதிரி பிளண்டர் பண்ணி அப்பப்போ நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாமே மேட்ச்ல நடக்கும் அண்ட் இதெல்லாமே ஸ்போர்ட்ல காமன் தாங்க. நீங்க அவுட் ஆகிட்டு அம்பையர்ட்டையும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்தவும் கூடாது. அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வாங்கி ரிட்டையர் ஆகிட்டீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு லீக்ல க்ளவ்லாம் தூக்கி போட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டீங்கன்னா அது உங்களை பார்த்து வர நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு பேட் எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஸோ ஆர் அஸ்வின் இந்த விஷயம் பண்ணது தப்பா ரைட்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் பண்ணது தப்பு தாங்க. அட் த சேம் டைம் ஒரு கிரிக்கெட்டருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டங்க. என்னதான் அவர் லெஜெண்டரி கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவர் கேமை காம்படிட்டிவாக ஆடுவார். அவரோட விக்கெட் எவ்வளோ வேல்யூபிள்னு அவருக்கு புரியும் அண்ட் அது ஒரு பிளண்டரான டிசிஷனும் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நடந்திருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம டெம்பரை லூஸ் பண்ணாமல் இருக்கணும் அண்ட் நம்ம கூலாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ் பண்ண இவ்வளோ நிறைய தப்பியும் ரைட்டையும் பார்த்து ஆர் அஸ்வின் மாதிரி கிரிக்கெட் இருக்கலாம் பெட்டராக இருந்திருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, காம்படிட்டிவாக ஆடுங்க, எல்லாமே ஓகே. அம்பையர்கிட்ட போய் ஏன் அவுட் என்னன்றது கேளுங்க. பட் ஒரு பேட்டை தூக்கி போடுறதோ, உங்கள் க்ளவ்வை தூக்கி போடுறதோ, அவுட் ஆகிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எல்லாரையும் கத்துறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. கேம் தான் காடு அண்ட் அதுதான் ஆல் மைட்டி நமக்கு. ஸோ ஃபார் மோர் சச் கிரிக்கெட் வீடியோஸ் ஃபாலோ மாஸ் மைண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் and on YouTube. Subscribe and support to my channel.